சாய் அபயங்கர் கூட என்ன சண்டை என்ன நடந்துச்சு அப்படின்னு சாம் சிஎஸ் என்ன சொல்லி இருக்காரு. விஜய் அவரு ஜோசியர் பேச்ச கேட்டு இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரா? வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சாய் அபயங்கர் தற்போது தமிழ் சினிமாவில ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு இசையமைப்பாளரா வலம் வந்துட்டு இருக்காரு. இப்ப வரைக்குமே அவருடைய பாடல்கள் நல்ல வரவேற்பு இருக்கு. அவர் இசையமைத்த படங்கள் இது வரைக்கும் வெளியாகல. சூர்யா அவரு, அல்லு அர்ஜுன் அவரு, கார்த்தி அவரோட படங்கள்ல 8 படங்களுக்கு இசையமைப்புற வாய்ப்பு இப்ப அவருக்கு வந்து. இந்த நிலையில சாய் அபயங்கருக்கு எதிரா பிஆர் வேலை செய்து வருவதை நிரூபிச்சா தான் இசையமைப்பதையே நிறுத்தி விடுற அப்படின்னு சாம் சிஎஸ் சொல்லி இருக்காரு. சமீபத்துல சாம் சிஎஸ் ஒரு பேட்டியில கலந்துகிட்டாரு. அந்த சமயத்துல நெகட்டிவ் பிஆர் குறித்து தன்னோட கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. மக்கள் தன்னோட திறமைய உணர்ந்து கருத்து தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் நிறைய விஷயங்களை பதிவிட்டு விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. நிறைய பேர் அதெல்லாம் நிரூபிச்சாங்கன்னா சினிமாவில இருந்தே நான் விலகிடுறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. சாய் அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. இப்பதான் இசையமைக்க தொடங்கி இருக்காரு. அவர் வளரணும் அப்படிங்கறதா என்னோட ஆசைன்னு இவர் சொல்லி இருக்காரு. சாயோட தந்தை திப்பு தன்னோட நல்ல நண்பர் அப்படின்னு சாயோட படங்கள் வெளியானதுக்கு அப்புறமா விமர்சனங்கள் குறையும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சாரு. தனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஒருபோது வருத்தப்பட்டதே இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் நடிக்கிற வினோத் அவர் இயக்குற படத்துக்கு இசையமைப்பா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. சாய் அபயங்கர் வளர்ச்சியால இசையமைப்பாளர் அனிருத் அவருக்கு தான் பிரச்சனை அப்படின்னு வதந்தி எல்லாம் கூட பரவிட்டு இருந்துச்சு. 2005 அதிகம் கேட்கப்பட்ட டாப் 10 பாடல்கள்ல இவரோட பாடல் தான் அதிகமான இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வரிசையில இப்ப அவருடைய புதிய பாடல் வெளியாகும் போது அவருக்கு இன்னும் அதிகமான வரவேற்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவர் பாத்தீங்கன்னா ஜோசியரோட பேச்ச கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு பிரபலமான பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? விஜய் அவர் பாத்தீங்கன்னா அரசியல் விஷயங்கள்ல இருந்து பட விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே ஜோசியர் பேச்ச கேட்டு தான் பண்ணிட்டு இருக்காராம். சொல்ல போனா விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அப்ப மாநாடெல்லாம் நடக்க இருக்கு மதுரையில. எக்கச்சக்கமான விமர்சனங்கள் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் வந்துகிட்டு இருக்கு. இவர் திட்டம் திட்டி தான் கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு வச்சிருக்காரு. இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் திட்டம் திட்டி எல்லாம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி பிரபல பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல அரசியல்வாதிகள் ஜோதிடர்காரங்களையே நம்புறாங்க. அவங்கள கேட்டுதான் அடுத்த நகர்வையே எடுத்து வைக்கிறாங்க. அப்படித்தான் விஜய் அவரும் இந்த தேதியை வச்சிருப்பாரு. இது யதார்த்தமா நடந்ததுதான். அது மட்டும் இல்லாம விஜய் அவர் எதிர்பார்த்ததை விட மதுரை மாநாட்டத்துல கூட்டம் அலைமோத போகுது. விஜயகாந்த் அவர்கள் மாநாட்டை விட அதிகமா கூட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலம் இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. விஜய் அவரும் நிறையவே ஜோசியத்தை நம்புறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவரும் இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை பார்த்து பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.